மரவள்ளிக்கிழங்கு யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான மசால் போண்டா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். டீ டைமில் வச்சு சாப்பிட்றதுக்கு அற்புதமாக இருக்குங்க டேஸ்ட்டு. நார்மல் மசாலா போண்டா விடவே எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டோடு இருந்துச்சுங்க. ஹெல்த்தியும் கூட. சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு மரவள்ளிக்கிழங்கு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றி உப்பு போட்டு லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்தது இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க. அது ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம், கருவேப்பிலை, வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட பச்சை மிளகா காரத்துக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம மரவள்ளிக்கிழங்கு மசிச்சு வச்சுருக்கோங்க அதையும் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக மஞ்சத்தூள், உப்பு, கொத்தமல்லி தழை இதை மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரமாக ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கோங்க. இந்த ஷேப்பில் உருட்டிக்கோங்க. அவுட்டர் லேயருக்கு ஒரு மிக்ஸ் நம்ம ரெடி பண்ணிடுவோம். அதுக்கு கடலை மாவு, இது கூட மிளகாய்த்தூள், பேக்கிங் சோடா, உப்பு, பெருங்காய்த்தூள், அடுத்து கொஞ்சமாக தண்ணி எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கெட்டியமாக இருக்கணுங்க. அப்போ தான் நல்லா கோட் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி உருட்டி வச்ச மசாலா உள்ளே போட்டு நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். அடுத்து எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒன்று உள்ளே போட ஆரம்பிச்சிருங்க. போட்டு உடனே திருப்பாமல் ஒரு 2 மினிட்ஸ் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா திருப்பி விடுங்க. 2 பக்கமும் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுங்க. அதுக்கப்புறமா எடுத்துருங்க. நல்லா சூடாக இருக்கும் போது டீயோட வச்சு சர்வ் பண்ணி பாருங்கள். அற்புதமாக இருக்குங்க. இந்த மாதிரி மோர் ரெசிபிக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.